இப்போ அதை அரைச்சி எடுத்துட்டேன். இது கூட ஒரு தக்காளி, நார்மல் சைஸ் தக்காளி ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். இதையும் அதோடு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம், ஒரு 3 மிளகாய், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு, சீரகம் சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன், மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு எல்லாத்தையும் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இது கூட வந்து 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கிட்டேன். இதை இப்போ பேஸ்ட் அளவில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதை அரைச்சி எடுத்துட்டேன். இது கூட ஒரு தக்காளி, நார்மல் சைஸ் தக்காளி ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். இதையும் அதோடு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுதேன். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதும் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதை கலந்துக்கிடுதேன். வெங்காயம் நல்லா வதக்கணும். ஓரளவு நல்லா வதக்கினா தான் கிரேவி நல்லாயிருக்கும். முட்டை கிரேவி வைக்க போகிறேன். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இதை வச்சுக்கலாம். சாதம் எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். இதை ஓரளவு நல்லா வதங்கணும். உப்பு போட்டுக்கிட்டேன், நல்லா வதங்கிடணும். இதில் உப்பு போடும்போது பார்த்து உப்பு போட்டுக்கிடணும். திரும்ப போடும்போது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரை நல்லா வதக்கணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ சிறிதளவு காயப்பொடி போட்டுடணும். சேஞ்ச் ஆகிற டைமில் ரொம்ப போடணும். ஒரு அளவு நிதானமாக போட்டாலே போதும். விட்டுடலாம். இப்போ ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் வரட்டும். இந்த கிரேவியாக வைக்கனாலும் வச்சுக்கலாம், குழம்பா வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம். நம்ம வந்து தண்ணி சேர்க்குறத பொறுத்து தான் இது வந்து. ஆனால் எந்த கிரேவி வச்சாலும் குழம்பு வச்சாலும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வதங்கினா தான் இந்த நல்லாயிருக்கும். குழம்பு கிரேவியே நல்லாயிருக்கும். கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும், நிறம் மாறணும். கொஞ்சம் முக்கால்வாசி வந்துட்டு கொஞ்சம் நிறம் மாறணும். கறியிடாமையும் பார்த்துக்கிடணும். ஓரளவு கொஞ்சம் வதங்கணும். சிறிதளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ சேஞ்ச் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மசாலா, இதில் அதெல்லாம் கலந்துக்கிடணும். கலந்து இது இப்போ நம்ம எதுவுமே வதக்கிற பச்சையாக தான் போட்டிருக்கோம். பச்சை வாசனை போடுற வரை இது நல்லா வதக்கணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இதுக்கும் கலர் சேஞ்ச் ஆகிற வரை நல்லா வதக்கிட்டு இருக்கணும். இதையும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். இதை ஸ்டவ் வந்து மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கிடணும். கூட்டி வைக்க வேணாம், குறைக்க வைக்க வேணாம். நிதானமாக வச்சுருங்க, கரெக்டாக வரும். கலர் சேஞ்ச் ஆகி லேசாக எண்ணெய் மிதக்கிற மாதிரி, ரொம்ப எண்ணெய் மிதக்காது, லைட்டாக எண்ணெய் மிதக்கிற மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் தான் மசாலாக்கெல்லாம் சேர்க்கணும் நம்ம. இப்போ நல்லா வதங்கிட்டு இப்போ எண்ணெய் லேசாக மிதந்துற மாதிரி வருது. இதில் மசாலாக்கள் சேர்க்கலாம். இதில் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, காரப்பொடி சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மல்லிப்பொடி எல்லாத்தையும் கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா கலந்துக்கிடணும். உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணிக்கு கலக்கணும். மசாலாக்கெல்லாம் வறுத்த மாதிரி நல்லா கலந்துடணும். போட்டிருக்கோம், நல்லா கம்மியாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கும் போது உப்பு கலந்துருக்கும், பார்த்துக்கிட்டு தான் கலந்துக்கிடணும். இப்போ இதில் தண்ணி கலந்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கலந்துருக்க தண்ணியை கலந்துக்கிடுதேன். நான் கிரேவியும் இல்லாமல் குழம்பும் இல்லாமல் நிதானமாக வைக்க போகிறேன். இப்போ இதை நான் மல்லி இலை போட்டதுனால அரைச்சி ஊற்றிருக்கனால நம்ம கலர் வந்து வேறு கலரில் தான் வரும். இது
மிளகு சேர்த்துருக்கோம்ல, அதனால் காரம் பார்த்து போட்டுக்கிடணும் நீங்கள். அதனால் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் போட்டதாக இருந்தால் பார்த்து போட்டுக்கிடணும். அந்தளவு தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதித்து வரட்டும். இதை ஒரு 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை அந்த குழம்புல உடச்சி ஊற்றிடுறேன். இந்த கொதிச்சிட்டு இருக்கும் போதே குழம்பு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுட்டேன். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் தான் உடச்சி ஊற்றணும். இப்போ இதில் முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். ஏன்னா அதை இப்போ கரண்டிட்டு காட்ட முடியாது, அது வீடியோ எடுக்கலை. இப்போ நான் காட்டுறேன். திரும்ப கொதிக்கட்டும், லைட்டாக கொதிக்கட்டும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ முட்டையை காமிக்கேன். நான் ஊற்றுனது காமிச்சா உலஞ்சிரும். நான் ஒரு கேட்டே வீடியோ எடுக்கிறதுனால நான் காமிக்க முடியாமல் ஆயிடுச்சு. அப்படியே இருக்கும் பாருங்கள். குழம்பு எப்போதுமே கொதிக்கிற குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றினோம்னா அப்படியே இருக்கும் முட்டை. மாற்றி போட்டாலும் முடியாது பாருங்கள். இப்போ கிரேவி மாதிரி வேணால் குழம்பு வேணும், எப்படி வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். நான் குழம்பு கிரேவி மாதிரி ரெண்டுமே கலந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் வேணா இருக்கட்டும். ஈஸியாக கொஞ்சம் மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். அப்படியே கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டா அது நல்லா எண்ணெய் மேலே வந்துடும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். கிரேவி சூப்பராக இருக்குது பாருங்கள்.